வணக்கம். இப்போ யோசிச்சு பாருங்க. உங்க கையில ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, இல்லனா ஒரு கிரிக்கெட் மேட்சோட ஸ்கோர் கார்டு. ஒரே நம்பர்ஸா சிதறி கிடக்குது. பார்த்தாலே தலை சுத்துதுல்ல? ஆமா. இந்த மாதிரி சிதறி கிடக்கிற எண்கள் ஒரு பெரிய குழப்பம்தான். ஆனா, இந்த குழப்பத்தெல்லாம் சரி செய்ய நம்ம கிட்ட ஒரு மந்திர பெட்டி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம மேட்ரிக்ஸ்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இது சும்மா கணக்கு மட்டும் இல்ல. நாம தகவல்களை பார்க்கற விதத்தையே அடியோடு மாத்த போகுது. வாங்க, இந்த உலகத்துக்குள்ள ஒரு ஜம்ப் பண்ணலாம். முதல்ல இத பாருங்களேன். 2 விவசாயிகள், 3 வகையான அரிசி, 2 மாசத்தோட விற்பனை விவரம். எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து ஒரே குழப்பமா இருக்கு. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுல இருந்து அக்டோபர் மாசம் யாரு அதிகமா பாஸ்மதி அரிசி வித்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா, நாம ஒவ்வொன்னையா தேடி தேடி பார்க்கணும் இல்லையா? ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் நாம இப்போ சரி செய்ய போறோம். சரி, இந்த குழப்பத்தை எப்படி சரி பண்றது? அதுக்கான முதல் ஸ்டெப் இதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கிறது தான். நம்மளோட சீக்ரெட் வெப்பன் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஒரு சாதாரண கட்டம், ஒரு டேபிள் மாதிரி. இது எப்படி அந்த மொத்த குழப்பத்தையும் ஒரு தெளிவான படமா மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இதே மாதிரி நிறைய தகவல் இருக்குன்னா, அதை எப்படி எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி மாத்துவீங்க? என்ன பண்ணலாம்? அதுக்கான பதில் தான் மேட்ரிக்ஸ். சிம்பிளா சொன்னா இது ஒரு செவ்வக பெட்டி. இதுல கிடைமட்டமா, அதாவது லெஃப்ட் டு ரைட் போறது ரோஸ், தமிழ்ல வரிசைகள். மேலிருந்து கீழா வர்றது காலம்ஸ், அதாவது நெடுவரிசைகள். இதுல தான் நாம நம்ம கிட்ட இருக்கிற நம்பர்ஸ அழகா அடுக்க போறோம். ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச எக்ஸல் ஷீட் மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, அந்த ஒரே குழப்பமா இருந்த தகவல் இப்போ மேட்ரிக்ஸ் பின்னு எவ்ளோ நீட்டா தெளிவா இருக்கு பாத்தீங்களா? மொத வரிசையில ராம்கிருஷ்ணோட செப்டம்பர் விற்பனை, 2வது வரிசையில குர்சரன் சிங்கோட விற்பனை. இப்போ ஒட்ட பார்வையில யார் எவ்ளோ வித்திருக்காங்கன்னு டக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, டேட்டாவை அழகா அடுக்கியாச்சு. அடுத்து என்ன? சும்மா அடுக்கி வைக்கிறதுக்கு மட்டும்தானா இது? இல்லவே இல்ல. இந்த கட்டங்களை வச்சு நாம என்னெல்லாம் கணக்குகள் செய்ய முடியும்னு பார்க்கலாமா? சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த 2 விவசாயிகளோட 2 மாசத்துக்கான மொத்த விற்பனையும் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? அது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 மேட்ரிக்ஸையும் கூட்டினா போதும். எப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஏல முதல் வரிசை முதல் இடத்துல இருக்க நம்பரையும், மேட்ரிக்ஸ் பில அதே இடத்துல, அதாவது முதல் வரிசை முதல் இடத்துல இருக்க நம்பரையும் கூட்டணும். அதே மாதிரி ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கிற நம்பரையும் அதுக்கு ஜோடியான நம்பரோட கூட்டினா போதும். மொத்த விற்பனை கிடைச்சிடும். ரொம்ப லாஜிக்கலா இருக்குல்ல? இப்ப நாம வேறொரு சூழ்நிலையை யோசிப்போம். அக்டோபர் மாச விற்பனையில எல்லா அரிசிக்கும் சேர்த்து 2% லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு அரிசிலையும் எவ்ளோ லாபம் கிடைக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேயும் மேட்ரிக்ஸ் தான் ஹீரோ. அக்டோபர் மாச விற்பனை மேட்ரிக்ஸ, அதாவது மேட்ரிக்ஸ் பிய அப்படியே எடுத்து 0.02ங்கிற ஒரே நம்பரால பெருக்கிறோம். இதுக்கு பேரு ஸ்கேலார் பெருக்கல். இப்படி பண்ணா என்ன ஆகும்? அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் 0.02ஆல பெருக்கப்பட்டு ஒவ்வொரு அரிசி வலைக்கான லாபத்தையும் ஒரே ஸ்டெப்ல நமக்கு கொடுத்துரும். யோசிச்சு பாருங்க, இதுவே நூத்துக்கணக்கான பொருட்கள் இருந்தா கையால செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? சரி, கூட்டல் பார்த்தாச்சு, ஒரு நம்பரால பெருக்கிறதையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு வார்ம் அப் மாதிரி தான். இப்போதான் நாம மேட்ரிக்ஸோட உண்மையான பவரை பார்க்க போறோம். சிக்கலான பிரச்சனைகளை எல்லாம் அசால்ட்டா தீர்க்கிற ஒரு விஷயம் மேட்ரிக்ஸ் பெருக்கல். இந்த கணக்க பாருங்க. மீரா, நதீம்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சில பொருட்கள் வேணும். அந்த பொருட்களோட விலையும் ஒரு லிஸ்ட்ல இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மொத்தமா எவ்வளவு செலவாகும்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு சாதாரண கூட்டல் வேலைக்கு ஆகாது. இங்க தான் மேட்ரிக்ஸ் பெருக்கல் என்ட்ரி கொடுக்குது. மேட்ரிக்ஸ் பெருக்கல் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். ஆனா இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா ரொம்ப ஈஸி. மொத ஸ்டெப், மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு வரிசையை, அதாவது ஒரு ரோவை எடுத்துக்கணும். அடுத்து 2வது ஸ்டெப், 2வது மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு நெடுவரிசையை, அதாவது ஒரு காலமா எடுத்துக்கணும். ஸ்டெப் 3, இப்போ அதுல இருக்கிற ஜோடியான நம்பர்ஸை பெருக்கணும். 4வது ஸ்டெப், பெருக்கணும் எல்லாத்தையும் கூட்டணும். கடைசியா 5வது ஸ்டெப். அவ்வளவுதான். அதுதான் உங்க புது நம்பர். மேட்ரிக்ஸோட ரோ, 2வது மேட்ரிக்ஸோட காலம். இதுதான் கோல்டன் ரூல். சரி, வெறும் ரூல்ஸா சொன்னா புரியாது. வாங்க ஒரு உதாரணத்தோட இதை பண்ணி பார்க்கலாம். இங்க மேட்ரிக்ஸ் சி, மேட்ரிக்ஸ் டின்னு 2 இருக்கு. வாங்க இதை 2ஐயும் பெருக்குவோம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது ஒரு டான்ஸ் மாதிரி. பாருங்க, முதல் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோவை, அதாவது 1, -1, 2 எடுத்துக்கலாம். இப்போ 2வது மேட்ரிக்ஸ்ல இருக்கிற காலமை, அதாவது 2, -1, 5 எடுத்துக்கலாம். இப்போ நம்பரோட பெருக்குங்க. 1 பெருக்கல் 2. 2வது நம்பரை 2வது நம்பரோட, -1 பெருக்கல் -1. 3வது நம்பரை 3வதோட, 2 பெருக்கல் 5. இப்போ இந்த 3 பதிலையும் கூட்டணும். 2 கூட்டல் 1 கூட்டல் 10 என்ன வருது? 13. அவ்வளோதான். நம்மளோட ரிசல்ட் மேட்ரிக்ஸ்ல நம்பர் கிடைச்சிருச்சு. இதே டான்ஸை திரும்ப ஆடணும்.
முதல் ரோவை எடுத்து 2வது காலமோட பெருக்கணும். அப்புறம் முதல் ரோவை எடுத்து 3வது காலமோட, இப்படி ஒவ்வொரு ரோவையும் ஒவ்வொரு காலமோடையும் பெருக்கி கூட்டுனா நமக்கு முழுமையான விடை மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இது வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆனா இந்த மேட்ரிக்ஸ் பெருக்கல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விதி. சின்ன வயசுலேருந்து நாம என்ன படிச்சிருக்கோம்? 3 பெருக்கல் 5 ஒன்று தான், 5 பெருக்கல் 3 ஒன்று தான். ஆர்டர் முக்கியம் இல்ல. ஆனா மேட்ரிக்ஸ் உலகத்துல ஏ பெருக்கல் பியும் பி பெருக்கல் ஏவும் ஒண்ணு கிடையாது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ரெண்டும் வேற வேற. மேட்ரிக்ஸ்ல வரிசை, அதாவது ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரிசை மாறினா விடை மொத்தமா மாறிடும். இதுதான் மேட்ரிக்ஸோட ரொம்ப விசித்திரமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு குணம். நம்ப முடியலையா? இதோ கண்ணு முன்னாடியே ப்ரூஃப் இருக்கு. இடது பக்கம் பாருங்க, இது ஏ பெருக்கல் பியோட விடை. இப்போ வலது பக்கம் பாருங்க, இது பி பெருக்கல் ஏயோட விடை. ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லவே இல்ல. பாத்தீங்களா? இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. இது மேட்ரிக்ஸ் உலகத்தோட ஒரு அடிப்படை விதி. ஆர்டரை மாத்துனா ஆன்சரே மாறிடும். சரி, இந்த டேட்டா பாக்ஸ பத்தி ஏன் நாம இவ்ளோ தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இது நாம நினைக்கிறத விட நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு அரசியல் பிரச்சாரத்துல பட்ஜெட் போடுறதுக்கு உதவுது. எந்த ஊர்ல ஃபோன் மூலமா இல்ல லெட்டர் மூலமா மக்களை தொடர்பு கொண்டா எவ்வளவு செலவாகும்னு துல்லியமா கணக்கிட மேட்ரிக்ஸ் பெருக்கல் பயன்படுது. அதே மாதிரி சிக்கலான நிதி முதலீடுகளை நிர்வகிக்க எவ்வளவு முதலீடு பண்ணா எவ்வளவு வட்டி வரும், எவ்வளவு வருமானம் கிடைக்கும்னு கணக்கு போடுறதுக்கெல்லாம் மேட்ரிக்ஸ் தான் அடிப்படை. ஆனா இதோட லிஸ்ட் முடியல. நீங்க வீடியோ கேம்ஸ் விளையாடும்போது ஒரு கேரக்டர் நகரட பாக்குறீங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிறது மேட்ரிக்ஸ் கணக்குகள். கூகுள்ல நீங்க ஒரு விஷயம் தேடும்போது வர ரிசல்ட்ஸ், அது ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் அல்காரிதம். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், டேட்டா சயின்ஸ், குவாண்டம் இயற்பியல். சொல்ல போனா நம்மளோட இந்த நவீன உலகத்தை இயக்குற ரகசிய மொழியே இந்த மேட்ரிக்ஸ்கள் தான். இப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரியுது. இந்த ஒழுங்கமைப்போட சக்தி என்னன்னு தெரியுது. மேட்ரிக்ஸுங்கிறது வெறும் நம்பர்ஸ் அடுக்கி வைக்கிற பெட்டி இல்ல, அது சிக்கலான பிரச்சனைகளை சிம்பிளா மாத்துற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இப்ப சொல்லுங்க, இந்த கருவியை வச்சு நீங்க என்ன பிரச்சனையை தீர்க்க போறீங்க?